ஹாய் ட்ரேடர். நிஃப்டி 50 ஸோ டியூஸ்டேக்கான எக்ஸ்பிரடி அனாலிசிஸ் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பண்ணிடுவோம். மண்டே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், டியூஸ்டே நிஃப்டி 50யோட எக்ஸ்பிரி டே, ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டே நிஃப்டி நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு டேக்கான அனாலிசிஸ் நம்ம தெளிவாக பண்ணிடுவோம். டுடே நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் அனாலிசிஸில் நான் மென்ஷன் பண்ணியிருந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இன்ட்ராடே லெவல் அப்படிங்கிறப்ப 23,700லேருந்து 23,800. ஸோ இதுதான் க்ரூஷியல் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஒன்ஸ் ஃப்ரைடேவோட லோவை நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 23,200 போயிட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு 400 உடச்சு 200 ரீச் பண்ணுற லெவலில் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஓகே, ட்ரேட் கிடச்சிச்சா இன்னைக்கு அப்படின்னா பாயிண்ட்ஸ் மிஸ் ஆனது கரெக்டாக நான் இந்த லெவலில் தான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். 23,630 நான் லைவ்லேயே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த லெவலில் இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்ஸில் ஆச்சுன்னா நம்ம ரிவர்ஸில் என்ட்ரி எடுக்கலான்ட்டு. பட் எக்ஸாக்டாக ஒரு 3 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 620 எனக்கு போயிருச்சு, 22 போயிருந்துச்சுன்னா கூட நான் அங்கேருந்து என்ட்ரிக்கான ஃபோக்கஸ் எனக்கு கிடச்சிருந்துருக்கும். ஸோ அங்கே போகாமல் இடையிலே பேரிஸ் என்கிரிஃபிங் கொடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக அங்கேருந்து ஸ்ட்ராங் செல்லிங் தான். எங்கேயுமே பையிங் என்ட்ரியே, பையிங்கான ஃபோக்கஸ் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. செல்லுக்கான ஐடியாஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக மார்க்கெட் செல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சேம் வீவ் தான் நம்மளுக்கு. இதில் லெவல்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. மார்க்கெட் நாளைக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இன்னைக்கு க்ளோஸ்க்கு எபோ ஓப்பன் ஆகுது அப்படின்னா டைரெக்டாக 520 இந்த ரேஞ்ச்ல இருந்தே நான் செல்லு தான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு 23,320, 280, 23,280 320 வரைக்குமே நம்ம செல் சைடு தான் நம்மளுக்கான ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இங்கேருந்து சின்னதாக ஒரு ரிவர்சல். ஸோ அது டக்குன்னே நம்மளுக்கு ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா 150 வரைக்கும் நம்ம செல்லு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா 150ல தான் இந்த கேப் ஃபில்லிங் நம்மளுக்கு நடக்கணும். இதுக்கு தான் மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு போகிறான். பட் அந்த கேப் வந்து ஃபில் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ க்ரூஷியல் லெவலாக நம்மளுக்கு மென்ஷன் ஆகக்கூடியது அதுதான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனவனையும் ஸோ இதுல இருந்து க்ரூஷியலாக சப்போர்ட் அடிச்சுன்னா செகண்ட் ஆஃப் ஒரு செல் எதிர்பார்க்கலாம். இல்லை மார்னிங் நம்மளுக்கு இதில் நல்லா பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா செகண்ட் ஆஃப் செல் தேவையில்ல, டேரெக்டாக 150ல இருந்து பை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? இதைத்தான் நான் ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனில் ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி ஒரு 3 டைம்ஸ் சப்போர்ட்டாக இருந்த ட்ரெண்ட் லைன் இது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஆல்ரெடி பிரேக் அவுட் கிடைச்சிருந்துச்சு. நான் அதனால தான் எதிர்பார்த்தேன் ஒரு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 700 போயிட்டு மார்க்கெட் நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆகும் அப்படின்ட்டு. பட் மார்னிங்கே இந்த லெவலில் இருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ்க்கு வந்து போகலை. எப்போதுமே நான் ஆவரேஜ் கான்செப்ட்ஸ் தான் பெருசாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஆவரேஜ், ரீட்ரெஸ்ட், ஸோ இதுதான் பெருசாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஆவரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஆவரேஜ் அந்த லெவல் போகலை. ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைனில் இன்னைக்கு டேவும் பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரீட்ரெஸ்ட் போச்சு. அந்த ரீட்ரெஸ்ட் லெவலில் தான் நான் அக்யூரேட்டாக வச்சுருந்தது தான் 630ங்கிற லெவல், 622லேருந்து 630 லெவல். இந்த லெவல் போனது பார்த்தீங்கன்னா 619 வரைக்கும் போச்சு. 19 வரையும் போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக அப்படியே செல்லாக ஆரம்பிச்சிட்டான். ஸோ டே ஃபுல்லாக உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த இடத்துலையும் கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ரிவர்சல் பாயிண்ட் போவான்னு பார்த்தேன், போகவே இல்லை. ஸோ ஒன்ஸ் டே லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரெஸ்ட் கரெக்ஷனை கொடுத்துட்டு ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீட்ரெஸ்ட் கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே செல்லாக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப முக்கியமான லெவலே பார்த்தீங்கன்னா 23,520லேருந்து 560 இதுக்குள்ளே செல் ஆச்சுன்னா செல் என்ட்ரி. நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆச்சுன்னா செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இதுக்கு பிலோ ஓப்பன் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் அடிச்சுன்னா இங்கேருந்து நம்ம பை என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் கனெக்ட் அடிச்சுன்னா பை என்ட்ரி இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவலில் வந்து நம்ம 623 வரைக்குமே நம்ம அப் ட்ரெண்ட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் நமக்கான கன்ஃபர்மேஷனாக நம்ம ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். டெக்னிக்கல் லெவலில் பேஸ் பண்ணுற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,580லேருந்து 23,630. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், நல்லா குரூஷியலான சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280, 23,280, 23,150 தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ இந்த 2 லெவலுக்கு வெயிட் பண்ணி தான் நாளைக்கு நம்மளோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேற. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீக் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MPC மீட்டிங் இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நம்மளோட லைவ்ல வந்து அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ் நம்ம போடுவோம். டே பை டே நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு, லைவ்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.